Hello all, வணக்கம் and welcome back to my channel, the only goal TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டோட இலக்கணம்ஸ் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்ச நாளைக்கு. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தொடர் இலக்கணம். ஸோ இண்டெக்ஸ் பேஜ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொடர் இலக்கணம் அண்ட் இதிலே வந்து பகுப்பத இலக்கணம் இருக்குது. ஸோ இதை வந்து இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் துணை வினைகள் ஒரு கிளாஸ் பார்க்கலாம். வல்லின மிகும் இடங்கள், வல்லின மிகா இடங்கள், அதுக்கப்புறம் இடைச்சொல் உரிச்சொல், அப்புறம் புணர்ச்சி, ஆகுபெயர், யாப்பிலக்கணம் அண்ட் ஃபைனலாக அணி இலக்கணம். ஸோ இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொடர் இலக்கணம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தொடர் இலக்கணம். ஸோ ஒரு தொடரில் வந்து பார்த்திங்க, தொடர் அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஒரு வாக்கியம் இருக்குல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எழுவாய் இருக்கும், அப்புறம் செய்யப்படு பொருள் இருக்கும் அண்ட் பயனிலை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்வர்ட் வந்தான். இங்கே எட்வர்ட் அப்படிங்கிறது தான் எழுவாய். ஸோ பொதுவாக எழுவாய் எப்படி இருக்குன்னா ஒரு நேமாக இருக்கும், அதான் பெயரெச்சம், தமிழில் சொல்கிற பெயரெச்சமாக இருக்கும். அதாவது இங்கிலீஷில் அதே சொல்லணுன்னா சப்ஜெக்டாக இருக்கும். ஓகே, எட்வர்ட் வந்தான் அப்படின்னா ஒரு இங்கே ஒரு நேமை குறிப்பிடுறோம், ஒரு சப்ஜெக்டை குறிக்கிறோம், தமிழில் அதை பெயரெச்சம்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் வருது, அதை தான் எழுவாய். ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஃபஸ்ட்டில் வர்றதுக்கு பேர் எழுவாய். அதுவே வந்து லாஸ்ட்டில் ஒரு வினைனா என்னென்னா ஒரு செயலை செய்கிறாங்க இல்லையா, அதுதான் வினைன்னு சொல்கிறோம். ஒரு லாஸ்ட்டில் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அது பயனிலைன்னு சொல்கிறோம். அண்டு செய்யப்படு பொருள் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா தமிழில் என்ன சொல்கிறேன்னா ஒரு பொருளை உணர்த்துறது தான் செய்யப்படு பொருள். எந்த பொருளை குறிப்பிட்டு சொல்கிறோமோ அதை செய்யப்படு பொருள்னு சொல்லுவோம். ஸோ எழுவாய், அதுக்கப்புறம் செய்யப்படு பொருள், அப்புறம் பயனிலை. ஸோ எட்வர்ட் வந்தான் அப்படின்னா இந்த சொற்றொடரில் பெயர் சொல் எட்வர்ட் ஆகும். ஓகே, இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாய் அமைந்த பெயர் சொல்லையே அதாவது இந்த சொற்றொடர்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த எழுவாய் தான். ஸோ அந்த பெயர் சொல்லியே எழுவாய் என்கிறாங்க. புரியுதா? ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது எழுவாய்னு வச்சுக்கோங்க, அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பயனிலை, அண்ட் அந்த நடுவில் இருக்கிறது செய்யப்படு பொருள். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில், ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்தோம்னா இப்போ எழுவாய் ஃபஸ்ட்டு தான், கடைசி முடிகிற வேர்டு என்ன அப்படின்னா அது பயனிலை. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கனாமரம் பூத்தது அப்படின்னா இங்கே கனாமரம் அப்படிங்கிறது எழுவாய், பூத்தது அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல்லா, வந்தான்றது ஒரு வினைச்சொல், பூத்தது அப்படிங்கிற ஒரு வினைச்சொல், அந்த பூத்தது அப்படிங்கிறது தான் பயனிலை. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க, இந்த சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது வினைச்சொல் தான் பூத்தது. சரியா? இந்த வினைச்சொல்லையே பயனிலை ஆகும். அப்போ இந்த வினைச்சொல் தான் பயனிலை. ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். ஓகே, அடுத்தது இப்போ வந்து 3 வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அப்படியே ஈக்குவலாக இருக்கும். மீனா கனாமரத்தை சூடினாள். இங்கே மீனா அப்படிங்கிறது எழுவாய், சூடினான்ற வினைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா பயனிலை. அண்ட் இந்த கனாமரம் எதை சூடினாள் அப்படிங்கிறப்ப ஒரு பொருளை தானே சூடியிருக்கா, அப்போ பொருள்ன்றப்ப கனகாமரத்தை சூடினாள். ஓகே, இந்த தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லே எழுவாயாகும். அப்போ மீனாங்கிறது எழுவாய், அவ்வெழுவாயின் பயனிலை சூடினாள் என்பதாகும். எனில் மற்றொரு பெயர் சொல்லான கனாமரம் என்பது யாது? அது செய்யப்படு பொருள் என்று அழைக்கப்படுகிறது. அதான் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். மீனாங்கிறது எழுவாய், சூடினாலுங்கிறது பயனிலை, நடுவில் இருக்கிறது செய்யப்படு பொருள். ஓகே, இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லனா எழுவாய், செய்யப்படு பொருள் அண்டு பயனிலை 3 இருக்குன்னா எல்லாமே வந்து ஆர்டர் வைஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதான் ஒரு தொடரில், அதாவது ஆர்டர் வைஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த செய்யப்படு பொருள் இருக்குல்ல அது இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் செய்யப்படு பொருள் இல்லை பாருங்கள். இந்த இடத்துல எட்வர்ட் வந்தான் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செய்யப்படு பொருள் இல்லை. அதே மாதிரி கனாமரம் பூத்தது அப்படிங்கிறப்ப இந்த இடத்துலையும் ஒரு செய்யப்படு பொருள் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அண்டு செகண்ட் இது வந்துருச்சு, அவ்வளோதான். சரிங்க. ஓகே, இப்போ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகும். ஸோ இப்போ வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட்டு முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா பயனிலை.
இந்த முன்னாடி வந்து ஒன்று பெயர் சொல் இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த செய்யப்படு பொருளாக இருக்கலாம். அதான் ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். எழுவாயும் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் வந்து பார்த்தோன்னா பெயர் சொல்லாக இருக்கும், அண்ட் கடைசியில் இருக்க பயனிலை வினைமுற்றாக இருக்கும்ன்றாங்க. பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். ஒரு தொடர் செய்யப்படு பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அதான் சொன்னேன், எழுவாயும் பயனிலையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தால் போதும். அது செய்யப்படு பொருள் இருக்குல்லையே, அந்த கனாம்பரம் சொல்கிற அந்த செய்யப்படு பொருள் வந்து கட்டாயமாக இருக்கணும்னு இது அவசியம் இல்லை. செய்யப்படு தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். ஏன்னா அது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நல்லா எக்ஸாசரேட் பண்ணி, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்லா விரிவுபடுத்துறதுக்காக நல்ல பொருள் விளக்கமாக இருக்கணும் அப்படின்னா அந்த செய்யப்படு பொருளை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஸ்டேட்மெண்ட்டும் மீனிங் தரும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோன்றா எழுவாய்னு ஒன்று பார்க்குறோம். இந்த தோன்றா எழுவாய் அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக வினை சொல்கிறதுக்குள்ளே பயனிலை மட்டும் இருக்கும். படித்தாய் அப்படின்னா இங்கே வந்து யார் படித்தா, நீ படிச்சியா, நான் படிச்சனா அப்படின்னு ஒரு இதே இல்லை. படித்தாய் அப்படின்னு ஒரு பொதுவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நீ நான் யார் வேணாலும் போட்டுக்கலாம், அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த இடம் மறைஞ்சிருக்கு எழுவாய், அதுதான் தோன்றா எழுவாய் சொல்கிறது. இத்தொடரில் படித்தாய் என்பது பயனிலை, நீ என்பது எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. ஸோ புரியுதா, நீங்கிறது நீ, நான் படித்தாய், நீ படித்தாய், யார் படித்தாய் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியல, அது எழுவாய் வெளிப்படையாக தெரியாதனால இது தோன்றா எழுவாய் அப்படின்றாங்க. ஓகே, நான் வந்தேன். அடுத்தது இங்கே வந்து பயனிலையை வந்து 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வினை பயனிலை, பெயர் பயனிலை, அப்புறம் வினா பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ நான் வந்தேன் அப்படின்னா, நான் வந்தேன், அந்த வந்தேன்றது பார்த்தீங்கன்னா வினைமுற்று ஒரு பயனிலையாக வந்தது, அப்போ வினை பயனிலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலா சொன்னாள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னவள் கலா ஒரு எழுவாய் ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு பெயர் சொல் வந்து பார்த்திங்கன்னா பயனிலையாக வந்திருக்கு. இந்த கலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல் பயனிலையாக வந்திருக்கு. ஸோ அப்போ பெயர் பயனிலை. இங்கே வந்து விளையாடுபவன் யாருன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இந்த பயனிலை அதாவது கடைசியில் என்ன பொருள் என்ன ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வருதோ அதுதான் பயனிலை. அது வந்து ஒரு வேர்பாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வினையாக இருந்ததுன்னா அது வினை பயனிலை. ஒரு சப்ஜெக்ட்னா அந்த பெயர் சொல்லாக இருந்து பெயரச்சமாக இருந்துச்சுன்னா, பெயராக இருந்ததுன்னா பெயர் பயனிலை. அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, கொஸ்டின் டேக் இருந்துச்சு அப்படின்னா அது வினா பயனிலை. இந்த பயனிலையில் 3 டைப்ஸ். ஓகே, அடுத்தது சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்பட பொருள் 3ம் இந்த வரிசையில் தான் வர வேண்டும் என்று கட்டாயமாக இல்லை. தமிழின் தொடர் அமைப்பின் சிறப்புகளில் இதுவும் ஒன்று. இந்த தமிழின் சிறப்புகளில் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த 3 ஸ்டேட்மெண்ட், இந்த எழுவாய் செய்யப்படு பொருள் அண்ட் பயனிலை, இது 3ம் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும், அதாவது ஆர்டராக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா, நான் பாடத்தை படித்தேன், இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நான்றது எழுவாய் சப்ஜெக்ட்டு, இந்த செய்யப்படு பொருள் ஆப்ஜெக்ட் வந்து செய்யப்படு பொருள், அண்ட் படித்தேன்றது வேர்பு, அதாவது வினை சொல்லு பயனிலை, கடைசியில் வர்றது வினையில். ஓகே, அடுத்தது இப்போ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் அப்படியே உல்ட்டா வாக்குறாங்க பாருங்கள். பாடத்தை நான் படித்தேன், அப்போது அந்த செய்யப்படு பொருள் முன்னாடி வந்துருச்சு, நானுங்கிறது எழுவாய் நடுவில் வந்துருச்சு, அண்ட் பயனிலை அப்படிங்கிறது இது இப்படியும் மாற்றலாம். படித்தேன் நான் பாடத்தை, அப்போ பயனிலை ஃபஸ்ட்டு வந்திருக்கு, எழுவாய் செய்யப்படு பொருள், இப்படியும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் படித்தேன் பாடத்தை, அதான் எழுவாய். இந்த 4 விதமாக அப்படி எழுவாயை முன்னாடி போட்டு, பயனிலையை முன்னாடி போட்டு, செய்யப்பட பொருளை முன்னாடி போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். வேறஸ் அது கட்டாயமாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இல்லை. அதாவது எழுவாய் செய்யப்பட பொருள் பயனிலை இப்படி கரெக்டாக ஆர்டராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, பாடத்தை படித்தேன் நான் செய்யப்பட பொருள் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வருது. இங்கே பெயரடை ஒன்று பார்க்க போகிறோம், வினையடைன்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போகிறோம். பெயருக்கு ஒன்றே ஒன்று தான். பெயரடைனா பெயருக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது பெயரடை, வினைக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது வினையடை. ஓகே, பெயரடை அப்படின்னா என்னென்னா, நூல் ஒன்று படித்தேன் தான் சொல்லுவாங்க. ஒரு நல்ல நூல் ஒன்று படித்தேன், அப்போ அந்த நல்ல அப்படிங்கிறது ஒரு பெயருக்கு முன்னாடி ஒரு அடையாக இருக்குது, அதனால் இது பெயரடை. மகிழ்நன் மெல்ல நடந்தான், மகிழ்நன் வந்தான்னே சொல்லலாம். அந்த மெல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இல்லையா, அந்த மெல்ல தான் பார்த்திங்கன்னா வினைக்கு முன்னாடி வர்றதுனால இது வினையடை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வினை வகைகள்.
வினை வகைகளில் 2 இருக்குது. ஒன்று தன்வினை, பிறவினை. தன்வினை, வினைனாலே வினை வகைகள்னால் என்ன? வினைனா ஒரு verb, ஒரு வினைனா என்ன? ஒரு செயலை செய்கிறது தான் வினை. ஓகே, அதில் ஒன்று தன் வினை ஒன்று இருக்குது, இன்னொன்று பிற வினை ஒன்று இருக்குது. ஓகே, தன் வினைனா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இந்த இந்த பிக்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த பந்து இருக்கு இல்லையா, பால் தானாக உருண்டு போச்சு அப்படின்னா அதை தன்வினைன்னு சொல்கிறாங்க. இந்த பாலை ஒருத்தர் தட்டி விட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பிறவினைன்றாங்க. இதுதான் இந்த இதில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில். இந்த பந்து உருண்டது, பந்து தானாக, இந்த பந்துன்றது அந்த பந்து தான் இருக்குது, ஒரே ஒரு சப்ஜெக்ட், அந்த பந்து தானாக உருண்டு போச்சு அப்படின்னு அதுவே சொல்லிக்கிட்டு அப்படின்னா அது வந்து தன்வினை. வேறஸ் உருட்ட வைத்தான், வைத்தான், அந்த மாதிரி இன்னொரு சப்ஜெக்டை கொண்டு வரோம் அப்படின்னாலே அது வந்து பிறவினை. இந்த பந்து யாரால் உருட்டப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பையன் இந்த பந்தை உருட்டினான் அப்படின்றப்ப இங்கே 2 பேர் வராங்க. ஓகே, அப்படின்னா வச்சுக்கோங்க, இங்கே ஒரே ஆள் தான், அந்த பந்து மட்டும்தான், பந்து தானாக உருண்டு போச்சு, அவ்வளோதான், பந்து உருண்டது, அவ்வளோதான். இங்கே இந்த பையன் இந்த பந்தை உருட்ட வைத்தான் அப்படிங்கிறப்ப அது பிறவினையில் வந்துடும். ஓகே, எழுவாய் ஒரு வினையை செய்தால், அதாவது அந்த சப்ஜெக்ட், எழுவாய்னா என்ன? சப்ஜெக்ட். அந்த எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. சிம்பிள், இதுதான். தானாக பால் போச்சுன்னா ஓகே, இந்த எழுவாய் இந்த சப்ஜெக்ட், அதாவது இங்கே பால் தான், என்ன சொல்கிறது, பந்து உருண்டது அப்படின்னா தன்வினை, பந்து உருட்ட வைத்தான் அப்படிங்கிறப்ப பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை, எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. மோஸ்ட்டாக பிறவினையில் செய், வைத்தான், பி போன்ற விகுதினா பகுதினா ஃபஸ்ட்டில் வர்றது பகுதி, அண்ட் விகுதினா லாஸ்ட் வர்றது. ஸோ அந்த விகுதி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில், இந்த மாதிரி லாஸ்ட்டில் வர வேர்டுக்கு தான் விகுதின்னு சொல்லுவாங்க. பிறவினை பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய்வை, பண்ணு போன்ற துணை வினைகளை வினைத்து உருவாக்கப்படுகின்றன. எக்ஸாம்பிள் பாருங்கள், தன்வினையில் அவன் தெரிந்தான், அவனே தெரிஞ்சுக்கிட்டான், சரியா, அவன் நன்றாக படித்தான், அவன் நல்லா படித்தான். பிறவினைனா அவனை செய்ய வைத்தேன், அவனை பண்ண வைத்தேன், அவனை வருவித்தேன், விற்றேன், அந்த மாதிரி வந்துச்சுன்னா அவனை திருத்த செய்தான். இங்கே 2 பேர் இருக்காங்க, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தான். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், அது பண்ண வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா பிறவினை. யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி 2 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிறவினைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செய்வினை, செயற்பாட்டு வினை. ஓகே, செய்வினைனா என்ன? செயற்பாட்டு வினை அப்படின்னா வினை தான். வினைனா ஒன்றும் இல்லை, ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா வினைன்னு சொல்லுவோம். ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா வினைன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் அதை வேர்புன்னு சொல்லுவோம். இங்கே வந்து அதே தான். இப்போ நம்ம தன்வினை பிறவினையில் பார்த்தோம்ல, தன்வினைனா அந்த ஒரு பொருள் தானாகவே ஏதாவது பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது தன்வினைன்னுவோம். ஒரு பொருளை இன்னொரு பொருளை ஏதாவது பண்ண வச்சிச்சு அப்படின்னா அதை பிறவினைன்னுவாங்க. இதே தான் அப்பா சொன்னார், ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட், செய்வினை. ஜென்ரலாக சொன்னார் அப்படின்னா செய்வினை. தோசை வைக்கப்பட்டது, யாரோ ஒருத்தவங்க வந்து தோசையை வச்சாங்க அப்படின்னா, இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு எழுவாய் முன்னாடி வந்துச்சு, அதாவது ஒரு எழுவாயை முன்னிலைப்படுத்தி, ஒரு சப்ஜெக்டை முன்னிலைப்படுத்தி வந்துச்சுன்னா அது வந்து செய்வினை. ஒரு ஆப்ஜெக்டை முன்னிலைப்படுத்தி வந்துச்சு அப்படின்னா அந்த செயற்பாட்டு வினை. இது போலவே பாட்டு பாடுகிறான் செய்வினை, பாட்டு பாடப்பட்டது, அதை பட்டது, வச்சது, செய்யப்பட்டது, அந்த மாதிரி பட்டதுன்னு வந்தாலே செயற்பாட்டு வினை தான். ஓகே, இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது படு என்னும் துணை வினை. ஓகே, அதாவது செய்பவரை முழுமைப்படுத்தும் வினை செய்வினை, செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்துவது செயற்பாட்டு வினை. இதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. படு என்னும், அதாவது ஓகே, இந்த படு என்னும் துணை வினை சொல் செயற்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து விடுகிறது. அப்போ கேட்பாங்க, படு, அப்போ படப்பட்டது, படு அப்படின்னு வருது இல்லையா, இந்த படு அப்படிங்கிறது அதாவது செய்வினையா செயற்பாட்டு வினையான்னு கொஸ்டின்லாம் கேட்பாங்க. சிம்பிள், இப்படி தான் கேட்பாங்க. அப்போனா இதை என்னன்னு சொல்லணும்னா, படு அப்படின்னா செயற்பாட்டு வினை அப்படிங்கிறது தான் நம்ம எழுதணும். படு போலையே இந்த உன், பெரு முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைக்கின்றன. அவற்றை இப்படி ஆயிற்று, போயிற்று, போனது, இந்த மாதிரி வந்துச்சுனாலே அது செயற்பாட்டு வினை. அதான் கோவலன் கொலையுண்டான், ஆண் பட்டது, ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, ஆயிற்று, போயிற்று, போனது, இந்த மாதிரி வந்துச்சுனாலே அது செயற்பாட்டு வினை. ஸோ சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பயன்பாடு தொடர்.
இங்கே பாருங்களேன், நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். அப்துல் நேற்று வந்தான். இது ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட்டு. அப்போ தன்வினை. ஓகே, அப்துல் நேற்று வருவித்தான், யாரோ ஒருத்தரால் வர வைக்கப்பட்டான் அப்படிங்கிற மீனிங். அப்போ பிறவினை தொடர். கவிதா உரை படித்தாள், ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்டு. உரை படித்தாள் அப்படின்னா செய்வினை. உரை கவிதா பாடப்பட்டது, போனது ஆனது இருந்துச்சுன்னா செயப்பாட்டு. குமரன் ஜென்ரலான இது. குமரன் மலையில் நனைந்தான். ஓகே, உடன்பாட்டு வினைத்தொகை, வினைத்தொடர். அதே மாதிரி இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, இது இங்கிலீஷில் இந்த ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் என்ன, எக்ஸ்க்ளமேட்ரினா என்ன, எக்ஸ்க்ளமேட்ரி என்ன, கொஷின் இது கேட்பாங்களா, அது மாதிரி தான். எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் வந்துச்சுன்னா உணர்ச்சி தொடர், கொஷின் மார்க் வந்துச்சுன்னா வினா தொடர். அதே மாதிரி பூக்களை பறிக்காதன்றது ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி, அப்போ கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன்னா பெயர் பயனிலை தொடர். ஓகே, அவ்வளோதான் தொடர் இலக்கணம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பகுப்பத உறுப்பிலக்கணம் எப்படி பிரிக்கிறது, அப்புறம் அந்த கடைசியில் வந்த விகுதியில் வர ஆண் ஆள் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.